ரெஸ்பான்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவே ரெண்டு விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. ஒன்னு அரசியல், இன்னொன்னு சினிமா. அது என்ன அரசியல், அது என்ன சினிமா அப்படின்னா, அரசியல் 24 மணி நேரமும் எல்லாருமே அதை பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுல ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா டே பை டே முக்கியமானதா நடந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி இன்னைக்கு நடந்ததுதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் காலையில மாரத்தான் ஓடினாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நிறைய பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டாங்க. ஸோ எல்லாரோடையும் சேர்ந்து ரொம்ப கலகலப்பா பேசி செல்ஃபிலாம் எடுத்து ஒரு முதல்வர் அப்படிங்கிற எந்த ஒரு தலைகணமோ இல்லாம பொதுமக்களோட சேர்ந்து சராசரியா அவர் எல்லா விஷயமும் பண்ணியிருந்தாரு. அதை பார்த்து அவரோட ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஸோ இது அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சினிமாவில் நடிகை குஷ்பு பொண்ணுக்கு கல்யாணம். ஸோ கல்யாணம் ரொம்பவே சூப்பரா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த கல்யாணத்தை பத்தி தான் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பிரம்மாண்ட கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நாம அதை பத்தி தான் பேச போறோம், அரசியல் பத்தி பேச போறது இல்ல. நடிகை குஷ்பு சுந்தர்சிக்கு 2 மகள்கள் இருக்காங்க. ஒருத்தரோட பேரு அவந்திகா, இன்னொருத்தரோட பேரு அனந்திதா. ஸோ 2 பேருமே பாத்தீங்கன்னா சினிமாவில் வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல 2 பேருமே ஹீரோயினா களம் இறங்குவாங்களா அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் ஹீரோயினா வந்தாங்க, இன்னொருத்தருக்கு டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால டைரக்ஷன் ஃபீல்டுல இருந்தாங்க. பொன்னியின் செல்வன் படத்துலலாம் ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குஷ்பு அவர்களுடைய மூத்த மகளான அவந்திகா மலையாளத்துல ஒரு சில படங்கள் ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் சினிமாவில் பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்குமா இருக்காதா, வாய்ப்புகள் இருக்குமா இருக்காதா அப்படின்னு யோசிச்சு அவங்க ரொம்ப நாளா காதலிச்ச ஒருத்தரை தான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காங்க. குஷ்பு அப்படின்னாலே 80ஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு பெரிய நடிகை அப்படின்ற ஒரு பேரோட தான் வலம் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஈக்குவலா சுந்தர்சி, இவரோட டைரக்ஷன் அப்படின்னாலே ரொம்பவே யூனிக்கா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் படம் எடுப்பாரு, பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் படம் எடுப்பாரு, குடும்ப பாங்கான கதைகளும் எடுப்பாரு. ஸோ இவருடைய இயக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு நடிகை ஒரு இயக்குனர் 2 பேருமா சேர்ந்து ஒரு நல்ல கப்புலா இந்த சினிமாவில் வலம் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா 2 பேருமே முழு நேரம் அரசியல்லையும் ஈடுபட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் மற்ற கட்சியினருக்கும் பல வார்த்தை போர்கள்லாம் நடந்திருக்கு. அதுல நிறைய பேர் குஷ்புவை விமர்சிச்செல்லாம் கூட பேசியிருக்காங்க. பட் எது எப்படி போனாலும் சினிமா துறையில குஷ்புக்கு அப்படின்னு சொல்லி எப்பவுமே ஒரு நல்ல பேர் இருக்கு. ஸோ தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லி பல மொழிகள்ல அவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. பல மொழிகள்ல அவங்களுக்கு நிறைய நண்பர்களும் இருக்காங்க. ஸோ தன்னுடைய மகள் கல்யாணத்துக்கு பிரதமர் மோடியில இருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர்ல இருந்து ஒவ்வொருத்தரையும் நேர்ல போயிட்டு பார்த்து இன்விடேஷன் வச்சு எல்லாரையுமே வெல்கம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கல்யாணத்துக்கு எவ்வளோ பெரிய விஐபிக்கெல்லாம் வரப்போறாங்க, கல்யாணம் எப்படி நடக்க போகுது, எங்க நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே மக்கள் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஸோ அவங்க கல்யாணத்தை சென்னையில பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் சென்னையில பண்ணாம சீக்ரெட்டா கோவாவில் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்க நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அதுல பல விமர்சனங்கள் இருக்கும், பல பிரச்சனைகள் எழும்பும். அதனாலையும் கூட பிளஸ் அது மட்டும் இல்லாம இங்க அந்த அளவுக்கு சொகுசான எல்லா விஷயங்களும் ஒரே இடத்துல கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நயன்தாராலாம் இங்க கல்யாணம் பண்ணலையா, அப்ப இவங்க பண்றதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் கேட்கலாம். நயன்தாரா சென்னையில கல்யாணம் பண்ணாங்க. ஆனா நயன்தாராவுடைய கல்யாணத்துக்கு சினிமா பிரபலங்கள் மட்டும் தான் கலந்துக்கிட்டாங்க. ஆனா குஷ்புவும் சுந்தர்சியும் அப்படி கிடையாது. ஸோ அவங்க முழுக்க முழுக்க அரசியல்லையும் பெரிய அளவுல இருந்துட்டு இருக்காங்க, சினிமாவிலையும் பெரிய அளவுல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய சுற்று வட்டார நண்பர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 சைட்ல இருந்துமே பெரிய பெரிய ஆட்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் பண்ணி தரணும் அப்படின்னா ஸோ அதுக்கு கோவா தான் பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சூஸ் பண்ணி தான் அவங்க அங்க கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கல்யாணம் ரொம்ப சீக்கிரட்டா நடக்கணும் அப்படின்னு தான் அவங்க பிளானே பண்ணியிருக்காங்க. அதாவது குடும்பத்தார்கள் மட்டுமா சேர்ந்து ஒரு 25ல இருந்து 50 பேர் மட்டும் போதும் கல்யாணத்துக்கு, ரிசப்ஷனை நாம பெருசா கொண்டாடிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க அதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் பிளான் பண்ணதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்ரெட்டா தான் பிளான் பண்ணியிருக்காங்க. என்கேஜ்மெண்ட்டுமே வெளியில தெரியாத அளவுக்கு இருந்தது. ஸோ என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு இன்விடேஷன் பிரதமர் மோடிக்கு வைக்கும்போது தான் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயமே பெரிய பேசு பொருளா மாறிச்சு. ஸோ இந்த நிலையில குஷ்பு சுந்தர்சி அவர்கள் அவங்களுடைய பொண்ணு கல்யாணத்தை கோவாவில் நடத்தியிருக்காங்க. கோவா அப்படின்னா அங்க ஒரு மண்டபம் எடுத்துலாம் பண்ணல, கோவால மிகப்பெரிய ஒரு சொகுசு கப்பலையே அவங்க வாடகைக்கு எடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த கப்பலோட மதிப்பு 100 கோடிக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு நாள் வாடகை அப்படின்னா அது பல
கோடிகள்ல இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. ஏன்னா அவ்வளோ பெரிய சொகுசு கப்பல்ல தான் அந்த கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்திருக்கு. எப்படி பார்த்தாலுமே யாரையும் அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க ஃபர்ஸ்ட் சினிமா பிரபலங்களை மட்டுமே கூப்பிட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த கல்யாணத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 200ல இருந்து 500 பேர் வரைக்கும் கலந்துட்டு இருந்திருக்காங்க. எல்லாருமே மேக்சிமம் வந்து செலிபிரிட்டிஸ் தான். ஸோ நான் சொன்ன எல்லா லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து அதுல கலந்துட்டு இருக்காங்க. இதுல மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது முதலமைச்சர் விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து கலந்துப்பாங்களா இல்ல தனித்தனியா கலந்துப்பாங்கன்னு தெரியும். பட் எப்படி போவாங்க எப்படி வருவாங்க அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா போச்சு. ஏன் அப்படின்னா அதே 2-3 நாளுக்கு முன்னாடி தான் முதலமைச்சர் விஜயுடைய பிறந்த நாளை த்ரிஷா வந்து கேக் கட் பண்ணி கொண்டாடின மாதிரி ஒரே ஒரு போட்டோ வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அது பயங்கர விமர்சனமா பேசவும் பட்டுச்சு. ஸோ அது முடியறதுக்குள்ள இன்னொன்னு ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் மேபி வந்து த்ரிஷா மட்டும்தான் அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணியிருக்காங்க. ஒரு கோல்டன் கலர் சாரி அண்ட் கிரீன் கலர் செட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப அழகா அந்த கல்யாணத்துல என்ட்ரி கொடுத்திருக்காங்க. ஸோ கோவாவில் கல்யாணம் வச்சதுனால தான் முதலமைச்சர் விஜயால போக முடியல. ஏன்னா இன்னைக்கு காலையில அவருக்கு மாரத்தான் இருந்தது. ஸோ அது இல்லாம நிறைய அரசியல் நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவரால் வந்து பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ல எல்லாம் பிரைவேட்டா கலந்துக்க முடியாது. நினைச்சபடி நினைச்ச இடத்துக்குலாம் அவரால் போக முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் புரோட்டோகால்ல தான் அவர் இருக்கணும் அப்படின்றதுனால கல்யாணத்துக்கு அவரால் போக முடியல. ஸோ த்ரிஷா மட்டும் தான் போயிருக்காங்க. ஸோ இதை பார்த்த தாவேகா தொண்டர்கள் ரொம்ப மன நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. நல்ல வேலைக்கான்னு எதுவும் செய்யல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுடைய ரிசப்ஷன், அதாவது குஷ்பு மகளுடைய ரிசப்ஷன் ஆனது சென்னையில தான் நடக்க போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களும் அதை அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் மட்டும் தான் கோவால வச்சிருந்தாங்க. ஸோ ரிசப்ஷன் கண்டிப்பா சென்னையில நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோவால நடந்த கல்யாணத்துக்கே பல முக்கிய பிரபலங்கள்லாம் போயிருக்காங்க. ஸோ அதாவது சுஹாசினி, ராதிகா சரத்குமார், ராதா, அம்பிகா, இது மட்டும் இல்லாம தெலுங்குல இருக்கக்கூடிய முக்கிய ஸ்டார்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. சிரஞ்சீவி போயிருக்காங்க, நாகார்ஜுனா போயிருக்காங்க, இன்னும் பல பேர் வந்து போயிருக்காங்க. அதே மாதிரி கன்னடத்துல இருந்தும் சிவராஜ்குமார், இந்த மாதிரி பல முன்னணி நடிகர்கள்லாம் போயிருக்காங்க. சோ அந்த கல்யாணம் மிகப்பெரிய ஒரு விழா கோலம் மாதிரி கோவாவையே ஜொலிக்க வச்சிருக்கு. பிரம்மாண்ட சொகுசு கப்பல்ல கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. நார்மலா அந்த கப்பலை ஒரு டூரிஸ்டரா போயிட்டு விசிட் பண்ணணும் அப்படின்னாலே பல லட்சங்கள் செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல அவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்களாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்க ஒரு நாள் ஃபுல்லா அந்த கப்பலை வாடகைக்கு எடுத்துதான் இந்த பிரம்மாண்ட கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ கப்பலை வாடகைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இவங்களுக்கு மட்டும்தான் அந்த கப்பல் ஒரு நாள் ஃபுல்லா இருக்கும். ஸோ அது வேற யாரும் வெளியாட்கள் அதில் அலோ பண்ண மாட்டாங்க. இவங்க ஏன் அங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா இவங்களோட கல்யாணத்துக்கு வரக்கூடியவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ், விவிஐபிக்கள். ஸோ அவங்களுக்கு தேவையான அத்தனை சொகுசான வசதிகளும் அங்க கிடைக்கும் அப்படின்றதுனாலதான் அங்க வந்து கல்யாணத்தை வச்சிருக்காங்க. இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குஷ்பு மருமகன் பத்தி இதுவரைக்கும் பெருசா எந்த ஒரு நியூஸுமே வெளியில வரல. அவரோட பேர் மட்டும்தான் வெளியில வந்திருக்கு, ஸ்ரவன் ஸ்ரீனிவாசன். சோ இது வந்து முழுக்க முழுக்க காதல் கல்யாணம் தான். சோ பல வருஷமா குஷ்புவுடைய மகளும் ஸ்ரவன் ஸ்ரீனிவாசனும் காதலிச்சிருக்காங்க. சோ இதுக்கு வீட்டுல பெத்தவங்களோட சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. சோ இதுல ஸ்ரவன் ஸ்ரீனிவாசன் யாரு அப்படின்னா துபாயை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கப்பலுடைய கேப்டன் அப்படின்னு சொல்லப்படுது. சோ கப்பலுடைய கேப்டன் மகன் தான் ஸ்ரவன் ஸ்ரீனிவாசன். பட் அவரு துபாயில இண்டிவிஜுவலா நிறைய பிசினஸும் பண்ணிட்டு இருக்காங்களாம். சோ ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட பேரு, புகழ், பணம் இதுல வந்து ஈக்குவலா இருக்காங்க. எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுமே இல்ல. சோ தனக்கு ஈக்குவலான ஒருத்தவங்களை தான் அவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ கல்யாணம் எவ்வளவுதான் பிரம்மாண்டமா நடந்தாலும், எந்த அளவுக்கு பெருசா பேசினாலும் ரெண்டு மனசும் ஒத்துப்பட்டு ரொம்ப வருஷங்களுக்கு அவங்க சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்படுது. இதுக்கு குஷ்புடைய ரசிகர்களும் சரி, சுந்தர் சி ரசிகர்களும் சரி அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. குஷ்பு எவ்வளவுதான் விமர்சனங்களுக்கு மத்தியில பேசு பொருளா இருந்தாலும் அவங்களுடைய ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க என்னைக்குமே அவங்கள விட்டு தர மாட்டாங்க. சோ அவங்களுடைய மகள் வந்து ரொம்ப சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிதான் பல பேர் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சென்னையில கூடிய சீக்கிரம் ரிசப்ஷன் நடக்க போது. அந்த ரிசப்ஷன் இன்னும் அதை விட பல மடங்கு பிரம்மாண்டமா நடக்கும். அந்த ரிசப்ஷன்ல பிரதமர் மோடி கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இங்க வந்துட்டு ஒரு மெட்ரோ ரயில் திட்டத்தை துவக்கி வைக்கிறதுக்காக பிரதமர் மோடி வரப்போறாருன்னு சொல்றாங்க. சோ அவர் அதுக்கு வந்து அப்படியே இந்த ரிசப்ஷனையும் அட்டென்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குஷ்பு அண்ட் சுந்தர் சிக்கு நம்மளோட முதலமைச்சர் ரொம்பவே ஒரு நெருங்கிய நண்பரா இருக்காரு. அக்கா தம்பி மாதிரியான ஒரு பாண்டிங் அவங்களுக்குள்ள இருக்கு.
ஸோ அதனால இந்த ரிசப்ஷனுக்கு கண்டிப்பா அவர் போவாரு அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவர் தனியா போவாரா இல்ல த்ரிஷாவோட போவாரான்றதுதான் இங்க மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அதையும் நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ குஷ்பு மகள் திருமணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமா பத்தின டே பை டே அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.